மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையினூடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இணைய வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் உள்ள இலத்திரனியல் என்ற பாடத்துடன் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ரைட், நாங்கள் கடந்த வகுப்புகளில் இலத்திரனியலுக்கான அறிமுகம் என்ற பகுதியில் மின்னோட்டம் சார்ந்த ரைட் ஒரு சகல பொருட்களும் அணுக்களால் ஆக்கப்பட்டது. அணுக்கள் எல்லாமே உபகரண துணிகளால் ஆக்கப்பட்டது. உபகரண துணிகளுக்கு எலக்ட்ரான்கள் தான் மின்னோட்டத்தில் பங்களிப்பு செய்யும். அதன் அடிப்படையில் கடத்திகள், காவிலிகள், குறைகடத்திகள் என்று பார்க்குறாங்க. குறைகடத்திகள் என்றது எலக்ட்ரானிக்ஸுக்கான அடிப்படையான ஒரு பொருள். ரைட், ஒரு வீடு கட்டுறதுக்கு அத்திவாரம் பெற்றோம் எப்படி அடிப்படையான வேலையோ அந்த மாதிரி இந்த எலக்ட்ரான்கள் படிக்கிறதுக்கான அடிப்படையான விஷயம் இந்த குறைகடத்திகள் தான். ரைட், இந்த குறைகடத்திகளை போய் பார்த்தோன்னா குறைகடத்திகள் தூய குறைகடத்திகள், அதாவது உள்ளிட்டு குறைகடத்திகள் சொல்லக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடியது பார்த்தோன்னாங்க. அதை தொடர்ச்சியாக நாங்கள் வெளியீட்டு குறைகடத்திகள், ரைட், மாசூட்டல் என்று சொல்லக்கூடிய அந்த கலப்படம் செய்கிற கலப்படம் என்று சொல்றது பொருத்தமானது இல்லை, மாசூட்டல் தான் பொருத்தமான சொல். ரைட், இப்போ மாசூட்டல் செய்யறா ஒன்று மிக்ஸ் பண்றது, சிலிக்கனோட 4ஆம் கூட்ட மூலகம் சிலிக்கனோட 5ஆம் கூட்ட மூலக போஸ்பரஸை மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸாக எடுப்போம். அது வந்து நெகட்டிவ் டைப். ரைட், எலக்ட்ரானிக்ஸாக இருக்குன்னா அது நெகட்டிவ். ரைட், அப்போ நெகட்டிவ் டைப் என் வகை குறைகடத்திகள் வெளியீட்டு குறைகடத்திகள் ஒன்று எடுத்து நாங்கள் அதே மாதிரி ஒரு செய்முறை 4ஆம் கூட்டம் சிலிக்கன் மூலகத்தோட 3ஆம் கூட்டம், அதுக்கு முன்னாடி இருக்கிற 3ஆம் கூட்டம் போரனோட சேர்த்து நாங்கள் ஒரு ஹோல் எக்ஸ்ட்ரா ஒரு ஹோல் வந்து அப்படி நிறைய ஹோல் வரும். அப்போ அதை வந்து நாங்கள் ஹோல் ரெண்டபடியால் அது வந்து பாசிட்டிவ். ரைட், அப்போ பி வகை குறைகடத்தி வந்து 2வது குறைகடத்தி வகையை எடுத்துனாங்க. அது வெளியீட்டு குறைகடத்தி. ரைட், இப்போ இந்த பி வகை குறைகடத்தி என் வகை குறைகடத்தில் நடக்கிற பிரச்சனை பற்றி பார்த்துறாங்க. பி வகை குறைகடத்திகளில் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ், அதாவது துளைகள் அதிகமாகவும் இலத்திரங்கள் குறைவாகவும் இருக்கும். என் வகை குறைகடத்தில வந்து இலத்திரங்கள் அதிகமாகவும் துளைகள் குறைவாகவும் இருக்கும் பார்த்துறாங்க. ரைட், இன்றைக்கு நாங்கள் பிஎன் ஜங்ஷன், ரைட், பி வகை குறைகடத்தி என் வகை குறைகடத்தி இந்த ரெண்டையும் பயன்படுத்தி அடுத்த இலத்திரனியல் தொழில்நுட்ப இலத்திரனியல் விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கான ஒரு அடிப்படையான உபகரணம். ரைட், நிறைய தேவைகளுக்கு நிறைய இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர்ல இருந்து மொபைல் போன்ல இருந்து சகல இலத்திரனியல் சாதனங்களுக்குமே அடிப்படை அத்திவாரம்ன்றது இருவாயி. ரைட், டயோடு. அந்த டயோடுக்கான பேசிக், டயோடே பேசிக் தானே, அதுக்குள்ளேயும் ஒரு பேசிக் இருக்குது. ரைட், டயோட உடைச்சு பார்த்தால் அதுக்குள்ள என்ன இருக்குது, இருவாயின்னு சொல்லுவோம், டயோட். ரைட், இந்த டயோடின் வேலை பற்றிலாம் பின்ன கிளியராக படிப்போம். இன்றைக்கு அந்த டயோடுக்கான பேசிக், டயோடு வந்து இப்படி என்ன மாதிரி வருது, என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, அப்படியே ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்றதை பற்றி இங்கே நாங்கள் தெளிவாக கதைக்க போகிறோம். ரைட், ஓகே, இன்றைக்கு பிஎன் ஜங்ஷன். ரைட், இது எப்படி உருவாக்கப்படுது, பிஎன் ஜங்ஷன் அல்லது பிஎன் சந்தி என்று கதைப்போம். அது எப்படி உருவாக்கப்படுது என்றால் ஒரு பி வகை குறைகடத்தி, பி வகை குறைகடத்தில எப்படி வருது உங்களுக்கு தெரியும். ரைட், ஒரு பி வகை குறைகடத்தி அது வந்து வெளியீட்டு குறைகடத்தி என்ன மாசூட்டல் செய்து எடுக்கிறது. பி வகை குறைகடத்தி எப்படி செய்கிறது, சிலிக்கனோட பஸ்பரஸை மாசூட்டல் செய்து சிலிக்கனோட போரனை என்ன பாசிட்டிவ் அல்லோ பி வகை அல்லோ, அப்போ நம்ம ஹோல் அதிகமாக இருக்க வேணும். அப்போ சிலிக்கனோட போரனை மிக்ஸ் பண்ணி மாசூட்டல் செய்து எடுக்கிறது தான் பி வகை குறைகடத்தி. அதோட ஒரு என் வகை குறைகடத்தி, என் வகை குறைகடத்தி எப்படி செய்யறது, அது பொஸ்பரஸோட சிலிக்கனை மாசூட்டல் செய்து எடுக்கிறது. ரைட், அப்போ இந்த ரெண்டையும் பயன்படுத்தி தான் நாங்கள் வந்து பிஎன் ஜங்ஷன், பிஎன் சந்தியை உருவாக்குவோம். ரைட், பிஎன் ஜங்ஷன் தான் இருவாயிக்கே அடிப்படையான ஒரு தத்துவம். டயோடு உருவாக்கத்துக்கு டயோடினுடைய உருவாக்கங்களுக்கு அடிப்படையான தத்துவம் இதுதான். ரைட், இதில் என்ன சொல்றான்னு மக்கள் நோவலை பார்ப்போம். ஒரு சிலிக்கன் அல்லது ஜேமானியம் உள்ளிட்ட குறைகடத்தின் ஒரு பக்கத்தை 3வது கூட்ட ஒரு மூலகத்தால் மாசுபடுத்தி பி வகை. ரைட், பி வகை எப்படி செய்யறது, போரனோட 3ஆம் கூட்டத்தில் இருக்கக்கூடிய 3வது கூட்டத்தில் இருக்கக்கூடிய போரனோட மிக்ஸ் பண்ணினால் எனக்கு ஹோல் அதிகமாக கிடைக்கும், துளைகள் அதிகமாக கிடைக்கும். காரணம், பிணைப்பில் ஈடுபடுறதுக்கு ஒரு இலத்திரன் 10 இருக்கும், போரனுக்கு 3 இலத்திரங்கள் இருக்குது, சிலிக்கட்ட 4 இருக்குது, அப்போ ஹோல் அங்கே ஒன்று இருக்குது. அப்படி நிறைய ஹோல் உருவாகக்குள்ள எனக்கு பி வகை பாசிட்டிவ் டைப் பி டைப் குறைகடத்தி கிடைக்கும். ரைட், ஓகே. அது மாதிரி இப்போ ஒரு 5ஆம் கூட்ட மூலகத்தோட மாசுபடுத்தி நெகட்டிவ் டைப், 5ஆம் கூட்டம் வர்றது பொஸ்பரஸோட சிலிக்கனை மிக்ஸ் பண்ண மாசுக்கள் செய்தால் அங்கே எனக்கு ஒரு இலத்திரன் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்படி நிறைய இலத்திரங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அது எனக்கு என் வகையாக கிடைக்கும். ரைட், அப்படி நாங்கள் கடந்த வகுப்புல பார்த்தாங்க பி வகை என் வகை குறைகடத்தில் வரை பார்த்தாங்க. இப்போ என்ன செய்ய போறோம், அந்த ரெண்டையுமே ஒட்டை வைக்க போறோம். ரைட், இந்த இடத்துல என்ன செய்ய போறோம் என்றால், ரைட், இது வந்து ஒரு பி டைப். பி டைப்ல என்ன இருக்கும், பாசிட்டிவ் ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும். கடந்த வகுப்புல பார்த்தாங்க பி டைப்ல ஹோல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு பார்த்தாங்க. ரைட், ஓகே. அங்கே லத்திரங்கள் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன லத்திரங்கள் இருக்கும், லத்திரங்களும் இருக்கும், அதாவது ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்க மாட்டில்ல, லத்திரங்களும் இருக்கும். ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள லத்திரங்களை விட ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும் பி டைப்ல. ரைட், அடுத்தது வந்து என் டைப். ரைட், என் டைப், என் டைப்ல என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் தான் அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ் தான் அதிகமாக இருக்கும், அங்கங்கே ஹோல்ஸும் இருக்கும்.
இப்போ பெரும்பான்மை இலத்திரங்கள் தான் அதிகமாக இருக்கும், நெகட்டிவ் இல்லை. என் டைப் குறைக்கடத்தியில், பி வகை குறைக்கடத்தியில் பாசிட்டிவ் இப்போ கோல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ரைட்? ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த ரெண்டையும் ஒன்று பக்கத்தில் கொண்டு வர போகிறோம். பி டைப் உருவாக்க மாசூட்டல் செய்து நாங்கள் ஒரு சிலிக்கனோட மாசூட்டல் செய்து பி டைப் குறைக்கடத்தியையும் என் டைப் குறைக்கடத்தியும் எடுத்து நாங்கள் பி வகை குறைக்கடத்தி என் வகை குறைக்கடத்தி எடுத்துனாங்க. இப்போ இது ரெண்டையும் ஒன்று கொண்டு வர கூட நடுவில் ஒரு ஜங்ஷன் வரும், பிஎன் ஜங்ஷன் இது உண்டாகிறது, ரைட்? இதை வந்து ஒரு பிஎன் ஜங்ஷன் சொல்லுவோம். நாங்கள் பியையும் என்னையும் மிக்ஸ் ரெண்டையும் கிட்ட கொண்டு வந்ததால இந்த இடத்துல ஒரு சந்தி உருவாகும். இதை வந்து பிஎன் ஜங்ஷன் சொல்லுவோம். இது வந்து மின் கடத்துற முறையில முழுக்க வேறுபட்ட ஒரு முறை. இதுவரையிலே நீங்க பார்த்தது, ரைட், ஒரு கம்பியில, ஒரு செப்பு கம்பியில கரண்ட் ஓடுதுனால் சும்மா பேட்டரியில கொண்டு கனெக்ட் பண்ணா தண்டவாளம் ஓடும். ஆனா இதை கொண்டு பேட்டரியில கனெக்ட் பண்ணா நிறைய பிரச்சனை நடக்கும், ரைட்? ஒரு வித்தியாசமான ஒரு முறையை காட்டும். இது மின்னியல் சார்ந்து இது வித்தியாசமான ஒரு முறையை காட்டும். இந்த பி வகை குறைக்கடத்தியும் என் வகை குறைக்கடத்தியும் கிட்ட வச்சுட்டு வெளியில இருந்து கரண்டை கொடுத்து பார்க்கக்குள்ள நிறைய வித்தியாசங்களை அவதானிச்சாங்க நிறைய விஞ்ஞானிகள், ரைட்? அப்படிதான் இந்த எலக்ட்ரானிக்ல ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தினது, ரைட்? ஓகே, நாங்கள் தொடர்ச்சியா பார்ப்போம். இந்த பி வகை குறைக்கடத்தியும் என் வகை குறைக்கடத்தியும் ஒன்று கிட்ட வச்சுட்டு வெளியில இருந்து நாங்கள் கரண்டை கொடுத்தா என்னென்ன மாதிரி பிரச்சனை வருதுன்றதை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். படத்தை வச்சுக்கொண்டு, ரைட்? இந்த புக்ல உள்ள படங்களை வச்சுக்கொண்டே கதைக்கிறது. ஓகே, இந்த இடத்த ஒரு 2 ஏ பி என்று 2 படம் இருக்குது, ரைட்? நாங்கள் முதல்ல இந்த ஒரு ஏயை பார்ப்போம், ரைட்? இந்த படம், ஓகே, இந்த படம் ஏயை பார்ப்போம், ரைட்? இந்த படத்தை காமிங்க. ஓகே, இதை வந்து பி டைப்னு சொல்லியாச்சு. பி டைப்னா உனக்கு தெரிய வேணும், ஹோல்ஸ் அதிகமாக இருக்க வேணும், துளைகள் அதிகமாக இருக்க வேணும், அதே நேரத்தில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் குறைவாக இருக்க வேணும். அப்போ குறைவாக இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் நாங்கள் எங்கே கருத போகிறது இல்லை, குறைவாக இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை கருத போகிறது இல்லை. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய துளைகளை மட்டும் கருதுவோம். துளைகள்ன்றது பிளஸ் சார்ஜ், அதனால தான் இதை பி வகை பாசிட்டிவ் என்று கதைக்கிறது, ரைட்? அடுத்தது என் வகை குறைகடத்தி. என் வகை குறைகடத்தியில் வந்து உங்களுக்கு தெரிய வேணும், எலக்ட்ரான்ஸ் தான் அதிகமாக இருக்கும், ஹோல்ஸ் அங்கே அதிகமாக குறைவாக இருக்கும். குறைவாக இருக்கக்கூடிய ஹோல்ஸை நாங்கள் கருத போகிறது இல்லை, எலக்ட்ரான்களை மட்டும்தான் கருத போகிறோம். ஆகவே இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், ரைட்? அதனால தான் என் வகை குறைகடத்தி, ரைட்? ஓகே, அப்போ பி வகை குறைகடத்தியையும் என் வகை குறைகடத்தியையும் நான் இப்போ ஒன்றையும் கிட்ட கொண்டு வரப்போம். 2 பி வகை குறைகடத்தியும் என் வகை குறைகடத்தியும் நான் கிட்ட கொண்டு என்ன நடக்கும் என்றால், எனக்கு தெரியும் என் வகை குறைகடத்தியில் யார் இருப்பார், எலக்ட்ரான் இருப்பார், ரைட்? எலக்ட்ரான்ஸ் இருப்பார், ரைட்? இது வந்து எலக்ட்ரான்கள், அது நெகட்டிவ்ல இருக்கும். பாசிட்டிவ்ல பி வகையில் என்ன இருக்கும், துளைகள் இருக்கும், ஹோல்ஸ் இருக்கும், ரைட்? துளைகள் இருக்கும், ரைட்? ஓகே, துளைகள் என்ன சார்ஜ், பிளஸ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான்கள் என்ன சார்ஜ், மைனஸ் சார்ஜ், ரைட்? நெகட்டிவ் சார்ஜ், ரைட்? ஓகே, இப்போ ரெண்டையும் கிட்ட கொண்டு வந்தா என்ன நடக்கும், இந்த எலக்ட்ரான்கள் இருக்கிறது நெகட்டிவ் சார்ஜ், ரைட்? மைனஸ் சார்ஜ். இந்த ஒவ்வொரு எலக்ட்ரானும் வந்து பாருங்க மறையேற்றம் உள்ளது, ஒவ்வொரு ஹோலும் பாருங்க பிளஸ் ஏற்றம் உள்ளது, நேரேற்றம் உள்ளது, ரைட்? அப்ப எலக்ட்ரான்கள் யாரை தேடி போகும், ஒவ்வொரு எலக்ட்ரான்களும் மறையேற்றம் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரான்களும் எங்க நேரேற்றம் இருக்கோ அங்கதானே ஓடும், ரைட்? இப்ப ஒரு ரோட்ல நீ போறாண்டு வை, ஒரு பக்கத்துல பொம்பளை பிள்ளைகள் இருக்கணும், வடிவான பொம்பளை பிள்ளைகள் இருக்கணும், இன்னொரு பக்கத்துல பொடிகள் இருக்காங்க, நீ ரோட்ல போற, எந்த பக்கம் போகும் பார்வை எங்க இருக்கு? ஒரு ஆம்பளை பொடியன் போறான்னு சொன்னால் அவன் ஒரு பொம்பளை பிள்ளை தான் பார்ப்பான், அங்கதான் பார்வை போகும். என்ன ரீசன், பிளஸ் வந்து மைனஸை தான் கவரும். ஒரு ஆம்பளை வந்து பொம்பளை தான் கவருவான், என்ன அது மாதிரி ஒரு பொம்பளை ஆம்பளை தான் பார்க்கும். ரீசன் என்ன, எதிரெதிர் ஏற்றங்கள் ஒன்று கவரும், எதிரெதிரான ஆட்கள் ஒன்று கவரவில்லை, ரைட்? அந்த கதையின்படி பாருங்க, இங்க எலக்ட்ரான்கள் வந்து மறையேற்றம் உள்ள ஆட்கள், மைனஸ் நெகட்டிவ், ரைட்? அப்ப மறையேற்றம் உள்ள ஆட்கள் வந்து பாரும்போது பிளஸ் ஏற்றம் எங்க இருக்கும் அங்கே தேடி தான் போகும், அங்கதான் அவன் பார்வை இருக்கும். அப்ப மைனஸ் ஏற்றம் உள்ள எலக்ட்ரான்கள் பிளஸ் ஏற்றம் உள்ள ஹோலை கிட்ட வச்ச உடனே ஒன்று அட்ராக்ட் ஆகினோம், கவருவினம், ரைட்? ஒரு ஆம்பளை எப்படி பொம்பளையை பார்த்தோன்னு ஒரு அட்ராக்ட் ஆகணும், ஒரு ஈர்ப்பு வருமோ அந்த மாதிரி இங்கே ஒரு ஈர்ப்பு வரும், ரைட்? அப்ப எலக்ட்ரான்கள் அங்க நோக்கி போகணும். அது மட்டும் இல்லாம பாருங்க, ஆம்பளை பொம்பளை கூற மாதிரி இல்லாம பொம்பளையும் திருப்பி ஆம்பளை தான் அட்ராக்ட் ஆகுது, ஒரு பொம்பளை வந்து ஒரு ஆம்பளை தான் கவருவா. என்ன ரீசன் கேட்டால் எதிரெதிரேட்டம் பிளஸும் பாருங்க, ஹோலும் வந்து பாருங்க எலக்ட்ரானை தேடி தான் போகும். ஒவ்வொரு ஹோலும் ஒவ்வொரு துளைகளும் எலக்ட்ரான் எங்க இருக்கும் அங்கதான் போகும். அது மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரானும் துளைகள் எங்க இருக்கும் அங்கதான். அப்ப 2 பேருக்குமே நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், ரைட்? 2 பேருக்குமே நல்ல ஒரு பிணைப்பு கிடைக்கும். அப்ப எலக்ட்ரானுக்கும் துளைகளுக்கும் ஒரு ஈர்ப்பு வரும். பி சந்தியையும் என் சந்தியையும் கிட்ட வச்சால், பாசிட்டிவ் பி டைப் குறைகடத்தியையும் என் வகை குறைகடத்தியையும் ஒன்று கிட்ட வச்சால், முன்னுக்கு இருக்கிற இந்த எலக்ட்ரான்களுக்கு வந்து மைனஸ் சார்ஜும் என் வகையில, பி வகையில வந்து முன்னுக்கு இருக்கிற இந்த பிளஸுக்கு துளைகளுக்கு பிளஸ் சார்ஜும் இருக்கிறபடியால ஒன்று ரெண்டும் கவரும், அட்ராக்ட் ஆகும், ரைட்? அப்படி அட்ராக்ட் ஆகும் பரவல் நடக்கிறன்னு சொல்லுவோம். துளைகளும் வந்து பாருங்க எலக்ட்ரானை தேடி தான் போகும், எலக்ட்ரானும் வந்து பாருங்க துளையை தேடி தான் போகும். இது வந்து ஒரு உண்மை காதல் மாதிரி, இந்த படங்களை பார்த்துருக்க உண்மை காதல், டபுள் சைடு, 2 சைடு, ரைட்? இவர் துளைகளும் பாருங்க எலக்ட்ரானை தேடி போவினோம், எலக்ட்ரானும் பாருங்க துளைகளை தேடி தான் வருவோம். 2 பேருமே உண்மையான ஆட்கள் இந்த மாதிரி, ரெடி? அப்படி கிட்ட வருவோம். அப்படி கிட்ட வந்தா என்ன நடக்க மாட்டேது, அடுத்த படத்துல கிளியரா போட்டுருக்கேன் பாருங்க.
அப்படி கிட்ட கிட்ட வந்தால் பிஎன் ஜங்ஷனுக்கு என்ன நடக்கும்? ரைட், ஓகே. இங்க பி பிரதேசம் சார்ஜ், இங்க வந்து என் பிரதேசம் சார்ஜ், ரெண்டையும் கிட்ட வந்த உடனே ரெண்டு பேரும் மாறின உடனே இங்க வந்து துளைகள், இங்க இருந்த துளைகள் எல்லாம் பாருங்க இப்படியில வந்தவை, துளைகள் எல்லாம் லத்திரனை தேடியில வந்தவை. அது மாதிரி இங்க இருந்த லத்திரன்கள் எல்லாம் என்ன செய்தவை, இங்க இருந்த லத்திரன் எல்லாம் என்ன செய்தவை, துளை இருக்கிறத தேடி போறவை. அப்ப பாருங்க இங்க ஒரு சார்ஜ், அதாவது ஒரு ஏற்றம் வந்து தூண்டப்படும். துளைகள் வந்து இங்க என் டைப்பை தேடி போகக்குள்ள அங்க வந்து துளைகள் நிரம்பேக்குள்ள இந்த இடத்துல பிளஸ் சார்ஜஸ், ரைட், பிளஸ் முழுக்க பிளஸ் துளைகள் வந்து லெத்தரன் என் டைப்புக்குள்ள வந்துட்டு நம்ம துளைகள் வந்து என் டைப்புக்குள்ள வந்தோம்னா அந்த இடத்துல பாசிட்டிவ். அது மாதிரி இங்க இருக்கிற லெத்தரங்கள் எல்லாம் இங்கே வந்து அப்ப இந்த இடத்துல எல்லாம் மைனஸ், ரைட். அதான் இங்க பிளஸும் என் டைப்ல முன்னுக்கு பிளஸும் பி டைப்ல முன்னுக்கு மைனஸும் வந்தது, தேடி வந்தபடியா பாய்ச்சல் வந்த நடந்தபடியாக. அப்ப அந்த இடத்துல ஒரு பெரியர்னு சொல்லுவாங்க, ரைட். இது ஒரு பரிதாக்கல் பிரதேசம், ஒரு எல்லை கூடுமாது. இப்ப இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு எல்லை இருக்கு, அது மாதிரி இலங்கை இந்தியாவுக்குள்ள ஒரு எல்லை இருக்கு, கடலுக்குள்ள ஒரு எல்லை போட்டிருப்பாங்க. அந்த எல்லையை தானே நீயும் பெறக்கூடாது நானும் பெற மாட்டேன் மாதிரி, ரைட். அப்ப அந்த மாதிரி ஒரு எல்லை இருக்கு, அதைத்தான் நாங்க சொல்லுவோம் வரிதாக்கல் பிரதேசம். அந்த பிரதேசம் ஒரு ஒரு பெரியர்னு சொல்லுவாங்க, ரைட். அந்த ஏரியா, அந்த ஒரு எல்லை ஒன்று போட்டிருப்பாங்க, அந்த எல்லை வந்து வரிதாக்கல் பிரதேசம். அது ஏன் வருதுன்னு கேட்டால் இலத்திரங்களுடைய பாய்ச்சலாலையும் துளைகளுடைய பாய்ச்சலாலையும் இனி அவைக்குள்ள பாய்ச்சல் நடக்காது, கொண்டு வச்ச உடனே வந்த பாய்ச்சல் தான் பாய்ச்சல், அதுக்கு பிறகு இனி அவைக்குள்ள பாய்ச்சல் நடக்காதுன்றபடியால் அந்த இடத்துல ஒரு வரிதாக்கல் பிரதேசம் வரும், ரைட். ஓகே, வரிதாக்கல் பிரதேசம் வேற என்ன சேர்த்து, ரைட். ஓகே, இப்ப அடுத்த விஷயத்தை பார்ப்போம், ரைட். ஓகே, இப்ப வரிதாக்கல் பிரதேசம் நீங்க வந்து கழிச்சுனாங்களே, இதே படத்துல இந்த சார்ஜ் இலத்திரங்களுடைய பாய்ச்சலாலையும் துளைகளுடைய பாய்ச்சலாலையும் இந்த இடத்துல ஒரு எல்லை வந்தது. இனி இதுக்கு அங்கால கரண்ட் கூட இல்லாது, இலத்திரங்களுடைய பாய்ச்சலோ துளைகளுடைய பாய்ச்சலோ நடக்காது. இனி அதுக்கு சேர்க்கைக்குள்ள மட்டும் ரெண்டையும் இந்த பி வகை குறைகடத்தியையும் என் வகை குறைகடத்தியையும் நான் சேர்க்கைக்குள்ள மட்டும்தான் ஒரு மாற்றம் வந்தது. பி வகையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பி வகையில இருந்த துளைகள் அங்கால போனோட இங்க எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸும், ரைட். அது மாதிரி இங்க என் வகையில இருந்த இலத்திரங்கள் இங்கால பாஞ்சபடியால இங்க எனக்கு நெகட்டிவ் சார்ஜஸும் வந்தது. இப்ப இங்க இந்த பிளேட்ல வந்து பிளஸும் இந்த பிளேட்ல வந்து பிளஸும் இந்த பிளேட்ல வந்து மைனஸும் வந்திருக்கு. இனி இதுக்குள்ள இந்த ஒரு ஃப்ளோவும் நடக்காது. அந்த இடத்துல ஒரு ஒரு இடைவெளி மாதிரி, ஒரு கட் பண்ணி விட்ட மாதிரி ஒரு இடைவெளி மாதிரி வேறு, கட் பண்ணி விட்ட மாதிரி ஒரு இடைவெளி மாதிரி. இந்த இடத்துல இந்த ஒரு ஏற்ற பாய்ச்சல் நடக்காது. அப்ப மின்னோட்டம் அசையாது, மின்னோட்டம் உள்ளுக்கால போகாது. அந்த இடத்துல வந்து நாங்கள் தடுப்பு அழுத்தம், இது வரிதாக்கல் பிரதேசம். இந்த வரிதாக்கல் பிரதேசத்தில் ரெண்டு முனைக்கும், வரிதாக்கல் பிரதேசத்தினுடைய ரெண்டு முனைக்கும் இடையில இருக்கிற இந்த அழுத்த வித்தியாசத்தை நாங்கள் சாதிப்போம் தடுப்பு அழுத்தம். இங்க இருக்கு பாருங்க, தடுப்பு அழுத்தம், பிஎன் சந்தியினுடைய தடுப்பு அழுத்தம் இதை கதைக்கிறது, ரைட். இந்த தடுப்பு அழுத்தம் எதில் சார்ந்திருக்கும் கேட்டால் இந்த பிஎன் சந்தி வந்து எந்த குறைகடத்தி, எந்த உலோகத்தால், எந்த திரவியத்தால் ஆக்கப்பட்ட, எந்த அணுக்களால் ஆக்கப்பட்ட குறைகடத்தி என்பதை பொறுத்து இந்த தடுப்பு அழுத்தம் மாறுபடும், ரைட். அது எப்படின்னு கேட்டால் பாருங்க காட்டுறேன், ரைட். ஓகே, சிலிக்கனுக்கு வந்து சிலிக்கனால் ஆக்கப்பட்டிருந்தால் 0.7 அண்டும், ரைட். இது வந்து சிலிக்கனால ஆக்கப்பட்டிருந்தால், சிலிக்கனால் ஆக்கப்பட்டிருந்த குறைகடத்தியாக இருந்தால் 0.7 வோல்டேஜ் தான் அதனுடைய தடுப்பு அழுத்தம். அது மாதிரி ஜேமானியத்தால் ஆக்கப்பட்டிருந்தால் 0.3 தான் அதனுடைய தடுப்பு அழுத்தம். தடுப்பு அழுத்தம் என்னென்றால் அதை விட பெரிய கரண்ட் போனா மட்டும்தான் இதுக்குள்ள கரண்ட் ஃப்ளோ நடக்கும். 0.3 வோல்டேஜ், இப்போ ஜேமானியத்துக்கு வந்து 0.3 வோல்டேஜ். நான் இப்போ வந்து ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்றேன், ரைட். பேட்டரியில வந்து இதை நான் கனெக்ட் பண்ணி விடுறேன் என்றால் இந்த பேட்டரியால கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 0.2 வோல்டேஜ் என்றால் இங்க மின்னோட்டம் போகாது. ஆனால் வரிதாக பிரதேசம் ஒடுங்கும். அது எப்படிலாம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு காய்க்கிறேன், ரைட். அது தெளிவாக காய்க்கிறேன். உண்மையாக தடுப்படுத்தம் என்னென்றால் இதுக்காக கரண்ட் ஃப்ளோ போகணும் என்றால் அதை விட பெரிய கரண்டை கொடுக்க வேணும். அது எப்படி கொடுக்கணும் அடுத்த போகுதுன்னா தெளிவாக காய்க்கிறேன், ரைட். அப்ப இந்த தடுப்பு அழுத்தம்ன்றது இந்த மின்னோட்டத்தை ஓட விடாமல் தடுத்து வச்சுக்கிற ஒரு அழுத்தம். அதனாலதான் இது பேர் தடுப்பு அழுத்தம். இதுக்குள்ளால இந்த பி வகை என் வகைக்குள்ளால கரண்ட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றது, மின்னோட்டத்தை போக விடாம பண்றவர் தான் தடுப்பு அழுத்தம். என்ன செய்தா மின்னோட்டம் போகும், என்ன செய்தா மின்னோட்டம் போகாத பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் கதைப்போம், ரைட். ஓகே, தடுப்பு அழுத்தம் என்ன கிளியராக இது மின்னோட்டத்தை தடுக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு அழுத்தம் இருக்கு, ரைட். இப்போ ஒரு பகுதி பாருங்க, பிஎன் சந்தியினுடைய கோடல். இந்த பி வகை என் வகை குறைகடத்தியில வந்து பிஎன் சந்தியினுடைய கோடல் செய்ய போறோம், கோடல் உற வைக்கிறது, ரைட். பிஎன் சந்தியை வந்து கோடல் உற வைக்கிறது, ரைட். ஓகே, இப்ப இந்த படத்தை பார், ரைட். ஓகே, இந்த படத்தை பாருங்க. பிஎன் சந்தியில வந்து கூடல் உரை செய்கிறது என்று கேட்டால் இப்ப வரிதாக்கல் பிரதேசம் ஒன்று வந்ததுக்கு நாங்க சொன்னா பி வகையையும் என் வகையையும் நான் கிட்ட வச்சேன் என்றால், பி வகையையும் என் வகையையும் குறைகடத்திகளையும் கிட்ட வச்சேன் என்றால் பி வகையில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் இங்கால பாஞ்சு இப்படி பாஞ்சு இந்த இடத்துல தன்னுடைய ஏற்றத்தை, பி வகை என்றால் என்ன பிளஸ் ஏற்றம் தான், துளைகளினுடைய ஏற்றம், துளைகள் எல்லாமே லத்திரன் இருக்கிற இடத்தை நோக்கி பாஞ்சு பிளஸ் ஏற்றத்தையும், இங்க இருக்கிற லத்திரங்கள் எல்லாமே இங்க நெகட்டிவ்ல பாஞ்சு, சாரி இங்கால
என் வகையில் இருக்கிற இலத்திரங்கள் எல்லாமே பி வகைக்குள்ள பாஞ்சு இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜையும் ஏற்படுத்தி போடுவினோம். அப்போ அந்த இடத்துல இதுக்கு மேலே பாய்ச்சல் நடக்காதுன்றதை தடுக்கிறதுக்காக அல்லது பாய்ச்சலை தடுக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு தடுப்பு அழுத்தம் ஒன்று இருக்கும். அந்த தடுப்பு அழுத்தம் எதை வச்சு தீர்மானிக்கப்படும்? சிலிக்கனை வச்சு சிலிக்கனால் ஆக்கப்பட்டது என்றால் அது 0.7 வோல்டேஜும், ஜெர்மானியத்தில் ஆக்கப்பட்டதால் 0.3 வோல்டேஜும் இருக்கும். ரைட், ஓகே. அப்போ அது ஆக்கப்பட்டுள்ள வகை குறைகடத்தி பி வகை என் வகை குறைகடத்திகள் ஆக்கப்பட்டுள்ள திரவியத்தால தான் அதனுடைய தடுப்பு அழுத்தம் எவ்வளவுன்றது தீர்மானிக்கப்படும். ரைட், ஓகே. இப்போ கோடலுற செய்ய போகிறோம், பிஎன் சந்தியை வந்து கோடலுற செய்ய போகிறோம் என்றால் கோடலுற செய்கிறோன்னா ஒன்று ஒரு பேட்டரியை வச்சு கனெக்ட் பண்ணுறது. ரைட், ஒரு வெளியில இருந்து ஒரு பேட்டரியை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கறது. பி வகை என் வகை கிட்ட வச்சுட்டு பிஎன் சந்தியை வந்து நாங்கள் ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். ரைட், அப்படி ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு முறை தான் இங்கே இருக்குது. ரைட், ஓகே. இங்கே பார்ப்போம். ஓகே, இங்கே பார்ப்போம். இது வந்து பி வகை. ரைட், இது வந்து பி வகை. இந்த பிளேட் வந்து பி வகை, இது வந்து என் வகை. ரைட், ஓகே. இப்போ வந்து இது ஒரு பேட்டரி. இங்கே பேட்டரி, இது பேட்டரின்ற ப்ளஸ் முடிவிடம் இங்கே இருக்குது, நெகட்டிவ் முடிவிடம் இங்கே இருக்குது. ரைட், ஓகே. இது வந்து ஒரு பல்ப் ஒன்று இதில் கனெக்ட் பண்ணி கிடக்கு. ரைட், ஓகே. இந்த சுற்றில வந்து இப்போ மின்னோட்டம் போகிற திசை வந்து இப்படி இருக்குது. ப்ளஸ்ல இருந்தால் மின்னோட்டம் முடியும். மின்னோட்டம் போகிற திசை இப்படி தான் இருக்கு. ரைட், இந்த திசையெல்லாம் மின்னோட்டம் போகும். ரைட், இப்படி வர மின்னோட்டம் இப்படி போகும். ரைட், ஓகே. அடுத்தது லெத்திரன். நாங்கள் இங்கே கதைக்க லெத்திரனியல் சார்ந்து கதைக்கிறபடியால், லெத்திரனியல் பற்றி படிக்கிறபடியால் நாங்கள் இங்கே கதைக்க போகிறோம் லெத்திரனை பற்றி மட்டும்தான். ரைட், எலக்ட்ரான்ஸை பற்றி மட்டும்தான். இப்போ எலக்ட்ரான்ஸை பற்றி கதைக்க போகிறோம்னா எலக்ட்ரான் இந்த திசையில் போகும், மறை திசையில இருந்து, பேட்டரியினுடைய மறையில இருந்து தான் பாருங்க லெத்திரன்களினுடைய பாய்ச்சலின் திசை இருக்கு. அப்போ இப்படித்தான் லெத்திரங்கள், பேட்டரியிலேருந்து வர லெத்திரங்கள், மறை முடிவத்திலிருந்து வர லெத்திரங்கள் இப்படி வந்து இப்படி வரும். ரைட், இப்படி வந்து ரைட், இங்க வந்து லத்திரங்கள் கொண்டு போவாங்க. இங்க வந்து பாருங்க லத்திரங்கள் வந்து இல்ல, குறைந்த அளவு லத்திரங்கள்லாம் இருக்கு. பாசிட்டிவ் இங்க வந்து பாசிட்டிவ் முடிவிடம் இல்லை, குறைந்த அளவு லத்திரங்கள் தான் இருக்கும். ரைட், ஓகே. அப்ப இங்க என்ன நடக்கும்? அடுத்து வந்து இங்க என்ன நடக்கும்னு கேட்டால், ரைட், இந்த இடத்துல ஒரு தடை வந்துட்டு, ஏன்னா இங்க லத்திரங்களை காணையில ஓடுறது பாசிட்டிவாக இருக்கும், லத்திரங்களை காணையில ஓடுறது. அப்ப இந்த இடத்துல ஒரு தடை வந்துட்டு. ரைட், அப்ப என்ன செய்யும் என்றால் இந்த வரிதாக்கல் பிரதேசம் வந்து இப்படி வரும். ரைட், ஏண்டா இது பிஎன் சந்தியை வந்து நான் சொல்லுவோம் பின்முக கூடலுறல்ல இருக்குது. பின்முக கூடலுறல் இல்லை என்றால் பேட்டரியினுடைய மறை முடிவிடம் குறைகடத்தினுடைய பிளஸ் உடனேக்கிறது. பேட்டரியின் நெகட்டிவை வந்து குறைகடத்தினுடைய பேட்டரியை வளம் மாற்றி கொள்கிற மாதிரி அதை யோசினி. பேட்டரியினுடைய மைனஸை வந்து பேட்டரியினுடைய மைனஸ் இப்படி வந்து குறைகடத்தினுடைய பாசிட்டிவ் உடன் நினைச்சால் அது வந்து பின்முக கூடலுறல் மின்னோட்டத்தை ஓட விட வரைதாக பிரதேசம் இன்னும் பெரிதாக்கி விட்டுரும். வரைதாக பிரதேசம் ரெண்டு பக்கம் இந்த திசையில தான் நகலும். அப்போ வரைதாக பிரதேசம் இப்படி வரும். அதனால அது ஒரு பெரிய இடைவெளி வந்துடும். இருக்கிற இடைவெளி இன்னும் பெருசாக்கி விட்டுரும், கரண்ட் வெளியில இருந்து கொடுத்தீங்கன்னா. ரைட், அப்ப இது வந்து பின்முக கூடலுறல். ரைட், கூடலுறல் பிஎன் வகை சந்தி வந்து பிஎன் சந்தி வந்து ரெண்டு விதத்துல கூடலுறல் செய்யப்படும். கூடலுறல் என்றால் முதல்ல என்னன்னா பேட்டரி வச்சு கனெக்ட் பண்றது, பேட்டரி வச்சு வெளியில இருந்து கரண்ட் கொடுக்குறதான் பிஎன் சந்தியை கூடலுறல் செய்யறது. அப்படி கூடலுறல் செய்யற ரெண்டு வகையில இருக்குது. ஒன்று பின்முக கூடலுறல், பின்முக கூடலுறல், மற்றது வந்து முன்முக கூடலுறல். பின்முக கூடலுறல் என்ன அர்த்தம் கேட்டால் பேட்டரியினுடைய பாசிட்டிவை பிஎன் சந்தியினுடைய நெகட்டிவ் உடனே இது வந்து நெகட்டிவ். பிஎன் சந்தியினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறது? பி வகைன்றது பாசிட்டிவ், என் வகைன்றது நெகட்டிவ். ரைட், அப்ப பிஎன் சந்தியில பி வகை இருக்கிறது, பி இருக்கிறது பாசிட்டிவ், என் இருக்கிறது நெகட்டிவ். இப்ப இந்த என் இருக்கிற நெகட்டிவோட பேட்டரியினுடைய பாசிட்டிவை என்னோடையும் பேட்டரியினுடைய நெகட்டிவை வந்து பியோடையும் கனெக்ட் பண்ணினால், இப்போ குறைகடத்தினுடைய பியோட பேட்டரியினுடைய நெகட்டிவையும் குறைகடத்தினுடைய என்னோட பேட்டரியினுடைய பாசிட்டிவையும் கனெக்ட் பண்ணால் அது வந்து பின்முக கூடல். அப்படி செய்தால் என்ன நடக்கும்னால் லத்திரங்களுடைய பாய்ச்சல் அங்கே நடக்காது. அதாவது சுற்று பூரணப்படுத்தப்படாது, ஆனாலும் வரிதாக்க பிரதேசம் விரிவாக்கப்படும். அதாவது இன்னும் பெருசா ஒரு பிரதேசம் இந்த திசையில செய்யும். அப்ப வரிதாக பிரதேசம் இன்னும் இந்த இடைவெளி வந்து இன்னும் பெருசா தான் போகும். நான் பிஎன் சந்தி வச்சா நடுவில் ஒரு வரிதாக பிரதேசம் ஒரு இடைவெளி வரும் சொன்னா, ஒரு கட் பண்ற மாதிரி, மின்னோட்டத்தை கட் பண்ற மாதிரி ஒரு வரிதாக பிரதேசம் வரும் சொன்னாலே அது இன்னும் வந்து அகன்று தான் போகும். 2 திசையிலும் அகன்று இன்னும் பெருசா தான் போகும். ரீசன் என்னன்னு கேட்டால் இங்க வந்து லத்திரங்கள் பாயிரத்தை இலத்திரனை தான் நாங்கள் கருத வேணும். அப்ப மைனஸ் முடிவு பேட்டரியினுடைய மைனஸ்ல இருந்து லத்திரங்கள் வருது, வெளிக்கிட்டு வர லத்திரங்கள் இப்படி வந்து இந்த கோலை பார்த்தோம்னா அங்கால ஓடைய இடம் இல்லை, கோலை பார்த்தோம்னா அங்கால ஓடாது, கோலை பார்த்தோம்னா அட்ராக்ட் ஆகி அதுல நின்று. இப்ப இங்க ஏதோ ஒரு படியை விളിக்கிறான்னு வைங்க. இப்ப எல்லாத்திரம் வந்து ஒரு ஆம்பளை மாதிரி யோசி, ஆம்பளை இங்க வந்து விളിக்கிறான், வந்து இப்படி வந்து இங்க வரையக்குள்ள இந்த சந்தியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆம்பளைக்கு நிறைய பொம்பளையில பாத்துட்டேன். பொம்பளையில பாத்துட்டா தாண்டி அங்கே போக மரம் பெரும் போனது சும்மா இருக்கா நோமல. இப்ப இந்த பொம்பளைய பார்த்தவன் இப்ப இங்க விളിக்கிட்டவன் பொம்பளை பிள்ளைய கூட்டம் மேலே பார்த்த உடனே அங்கால போக மரம் பெரும் போனது, பொம்பளை பிள்ளையோட அப்படி நின்று வனதில்லை என்ன. அந்த மாதிரி தான் இந்த லத்திரங்களும் இருக்கும். பாசிட்டிவா கண்ணோம்னா அப்படியே நின்று அங்கால போக விரும்பாது, ஓட விரும்பாது, அந்த இடத்துல நின்று. அப்ப அப்படியே இங்க வந்து இது அது மாதிரி இங்கால வந்து பாருங்க, இங்காலையும் வந்து பாருங்க சின்ன சிறிதளவான லத்திரங்கள், அதாவது துளைகள்லாம் இங்கால மூவ் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகுதுன்னா துளைகள் மூவ் ஆகுது. துளைகளும் வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த லத்திரனை கண்ணோட லத்திரனுடைய நின்று. ரைட், இங்கால மூவ் ஆகுது. ஆகவே இந்த இடத்துல ரெண்டு பக்கமும் விரியும், வரிதாக பிரதேசம் அகன்று போகும். ஆக இங்க மின்னோட்ட பாய்ச்சல் மின் சுற்று பூரணப்படுத்தாது, மின்னோட்ட பாய்ச்சல் நடக்காது. இது வந்து பின்முக கூடலுறல் சொல்றது. பேட்டரியை வந்து வளம் மாற்றி கொள்கிறது. பிஎன் சந்தி பேட்டரியினுடைய குறைகடத்தினுடைய பி வகையை வந்து பேட்டரியினுடைய நெகட்டிவோடையும் குறைகடத்தினுடைய என் வகையை பேட்டரியினுடைய பாசிட்டிவோடையும் கனெக்ட் பண்ணினால் அது
பின்முக கூடல் உடல். ரைட், இப்போ நாங்கள் பார்க்க போகிறது முன்முக கூடல். ரைட், முன்முக கூடல் என்ன நடக்குன்றதை பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. கூடலுக்கு முன் இங்கே கொடுத்துக்கிறாங்க. முன்முக கூடல் செய்யறதுக்கு முன்னுக்கு அந்த பி வகை என் வகையினுடைய நிலைமையை கொடுத்துக்கிறாங்க. ரைட், இது வந்து பி வகை, இது வந்து என் வகை. நாளைக்கு வரைக்கும் பார்த்த மாதிரி தான் பி வகையில் துளைகள் தான் அதிகமாக இருக்கும், என் வகையில் இலத்திரங்கள் அதிகமாக இருக்கும். ரைட், இதை வந்து எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம், இதை வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் கோல்ஸ்ன்னு சொல்லுவோம். ரைட், ஓகே. இப்படி வந்து ரெண்டையும் நான் கிட்ட வைக்கக்குள்ள இங்கே இருக்கிற இலத்திரங்கள் இங்கே பாஞ்சு துளைகளை நோக்கி பாஞ்சு இந்த இடத்துல மைனஸ் இடங்களை கொண்டு வரும். அது மாதிரி இங்கே இருக்கிற துளைகள் எல்லாம் அங்கே பாஞ்சு இங்கே இந்த துளைகள் இங்கே பாஞ்சு இங்கே வந்து பாசிட்டிவாக கொண்டு வர மாதிரி அந்த இடத்துல ஒரு பேரியர் ஒன்று உருவாகும், ஒரு வரிதாக்க பிரதேசம் ஒன்று உருவாகும். அதில் ஒரு தடுப்பழுத்தம் இருக்கும். வரிதாக்க பிரதேசம் 2 முனைகளுக்குள்ளேயும் ஒரு தடுப்பழுத்தம் இருக்கும். 0.7 வோல்டேஜ் தடுப்பழுத்தம். அதாவது இது சிலிக்கனால் செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. சிலிக்கன் மட்டுமில்லை, ஜெயமானத்தை பயன்படுத்தலாம். சிலிக்கனால் செய்யப்பட்டபடியால் அதனால் 0.7 வோல்டேஜ் தடுப்பழுத்தம் இருக்குதுன்னு. ரைட், இப்போ நான் ஒரு கூடல் செய்ய போகிறேன், முன்முக கூடல் செய்ய போகிறேன். முன்முக கூடல் செய்ய போகிறேன், அது வந்து பாருங்க பிஎன் சந்தியினுடைய முன்முக கூடல் செய்ய போகிறோம் என்றால் இப்போ நாங்கள் முதல் பின்முக கூடல் என்ன செய்த நாங்கள் பேட்டரியினுடைய பாசிட்டிவை வந்து பிஎன் சந்தியினுடைய நெகட்டிவோட மாறியில் கனெக்ட் பண்ணால் இங்கே வந்து சரியாக கனெக்ட் பண்ண போகிறோம். ரைட், அப்போ பி கோல் இருக்கிற இடம், துளைகள் இருக்கிற இடத்த பாசிட்டிவ் பி என்றும் பாசிட்டிவ் என்றும், இலத்திரங்கள் அதிகமாக இருக்கிறது வந்து நெகட்டிவ் என் என்றும், ரைட், அதை வந்து மைனஸ் என்றும் எடுப்போம். ரைட், அப்போ பி பேட்டரியினுடைய இந்த பாசிட்டிவ், அதாவது குறைகடத்தினுடைய இந்த பாசிட்டிவ் இதை வந்து குறைகடத்தினுடைய பாசிட்டிவை வந்து பேட்டரியோட பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணுறது, அதை வந்து முன்முக கூடல் முறையில் கனெக்ட் பண்ணுறது. ரைட், முன்முக கூடல் முறைண்டா என்ன, சரியாக கனெக்ட் பண்ணுறது. முன்முக கூடல்ன்றது பேட்டரியோட பாசிட்டிவை குறைகடத்தின் பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணுறது. அது மாதிரி பேட்டரியோட நெகட்டிவை குறைகடத்தின் நெகட்டிவோட கனெக்ட் பண்ணுறது. ரைட், என்னன்றது நெகட்டிவ் தான். ரைட், ஓகே. அப்படி கனெக்ட் பண்ணால் என்ன நடக்கும் என்று கேட்டால் இங்கே இதுக்கால வர மின்னோட்டம் வந்து பாருங்க, இதுக்கால வர கரண்ட் வந்து பாருங்க, இப்படி கரண்ட் வர கரண்ட் வந்து இப்படி வந்து இதுக்கால ஃபுல்லாக நடக்கும். என்ன இங்கே வந்து வர கரண்ட் பிளஸ்லேருந்து விளைக்கிற கரண்ட் நான் சொல்றது துளைகளினுடைய மூவ்மெண்ட். ரைட், துளைகளும் வந்து பாருங்க மின்னோட்டத்தில் பங்களிப்பு செய்யும். ஆக துளைகள் வந்து இப்படி வந்து இங்கே இருக்க துளைகள் அப்படியே கூடி ஒன்று அந்த பாசிட்டிவால் வந்து அப்படி வந்து சுற்ற பூரணப்படுத்தி போடும். அதான் முன்முக கூடல சரியாக ஒர்க் ஆகும். ஆனால் இங்கே மின்னோட்ட பாய்ச்சல் இல்லையண்டலோ காய்ச்சிருக்கிறான், மின்னோட்ட பாய்ச்சல் இல்லையண்டலோ காய்ச்சல். உண்மையாக மின்னோட்டம் பாய வேணும். வேண்டாம், பாசிட்டிவ்ல இருந்து வலிக்கிற கரண்ட் அப்படியே சுற்ற பூரணப்படுத்த வேணும். பாசிட்டிவ்ல இருந்து வலிக்கிற கரண்ட் இப்படி வந்து இங்கே பாசிட்டிவ், இந்த பாசிட்டிவையும் சேர்த்து கூட்டி கொண்டு போய் அப்படி எங்கள் நெகட்டிவோட சேர்ந்து அப்படியே வந்து சுற்ற பூரணப்படுத்த வேணும். ஆனால் இங்கே பாருங்க மின்னோட்ட பாய்ச்சல் இல்லையான்னு காய்ச்சிருக்கிறான். ரைட், அப்போ பேட்டரியிலிருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம், பேட்டரியால் கொடுக்கப்பட்ட அழுத்தம் காணாது. V1 தானே பேட்டரியால் கொடுக்கப்பட்ட அழுத்தம் என்ன, வோல்டேஜ் ஆஃப் B1 பேட்டரி 1. ரைட், பேட்டரி 1ஆல் கொடுக்கப்பட்ட அழுத்தம் வந்து பாருங்க 0.7 வோல்டேஜை விட சின்ன, தடுப்பழுத்தத்தை விட சின்ன. தடுப்பழுத்தம்ன்றது என்ன, இந்த 2 வரிதாக பிரதேசம் 2 முனைகளுக்கு குறுக்க இருக்கிற அழுத்தம் இருக்குதானே, அது வந்து 0.7 வோல்டேஜ் சிலிக்கனால் ஆக்கப்பட்டபடியா அந்த அழுத்தத்தை விட, அழுத்தத்துக்கு சமமான அழுத்தத்தை கொடுத்தா மின்னோட்டம் கசிவு மின்னோட்டம் போகும். 0.7 வோல்டேஜ் நீ இந்த பேட்டரியால் கொடுத்தி என்றால், பேட்டரியால் வெளியிலேருந்து 0.7 வோல்டேஜ் கொடுத்தி என்றால், தடுப்பழுத்தத்துக்கு சமமான அழுத்தத்தை வெளியிலேருந்து கொடுத்தி என்றால் கசிவு மின்னோட்டம் தான் போகும், ஒரு சிறிதளவு மின்னோட்டம் தான் போகும். அதை விட பெரிய கரண்ட் கொடுத்தா மட்டும்தான் சுற்றில வந்து மின்னோட்ட பாய்ச்சல் நடக்கும், இலத்திரங்களுடைய பாய்ச்சல் நடக்கும். இலத்திர பாய்ச்சல் நடந்தாலும் மின்னோட்ட பாய்ச்சல் நடக்கும். ரைட், அப்போ சுற்றில வந்து மின்னோட்ட பாய்ச்சல் இருக்க வேணும்னா கட்டாயம் என்ன செய்யணும், தடுப்பழுத்தத்தை விட பெரிய அழுத்தம் கொடுக்கணும். 0.7 வோல்டேஜை விட பெரிய அழுத்தத்தை கொடுத்தா தான் சுற்றில மின்னோட்டம் போகும். ஆக இங்கே மின்னோட்ட பாய்ச்சல் இல்லை. காரணம் தடுப்பழுத்தம் கொடுக்கப்படுற அழுத்தம், பேட்டரியால் கொடுக்கப்படுற அழுத்தம் தடுப்பழுத்தத்தை விட சிறியதாக இருக்குது. V1 பேட்டரி 1 கொடுக்கப்படுற அழுத்தம் சின்னதாக இருக்குது. 0.7 வோல்டேஜை விட 0.7 வோல்டேஜை விட பெருசாக இருந்தால் மட்டும்தான் சுற்றில கரண்ட் போகும்ன்ற விஷயத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. முன்முக கூடல் கிளியராக விளங்கணும். முன்முக கூடல்ண்டா என்னென்னால் பேட்டரி வந்து சரியாக கனெக்ட் பண்ணி, முன்முக கூடல் முறையில் சரியாக கனெக்ட் பண்ணி இருக்கு. ஆனாலும் மின்னோட்டம் போகிற காரணம் தடுப்பழுத்தம் பத்தாது. தடுப்பழுத்தத்தை விட கொடுக்குற அழுத்தம், தடுப்பழுத்தத்தை விட பெரிய வழங்கல் அழுத்தம் பத்தாது. பேட்டரியால் கொடுக்கப்படுகிற வழங்கல் அழுத்தம் தடுப்பழுத்தத்தை விட கட்டாயம் பெருசாக இருக்க வேணும். ஆனால் அப்படி இல்லை, அதனால மின்னோட்ட பாய்ச்சல் இல்லை. ரைட், இப்போ வந்து மின்முக கூடல் சரியா செய்திருக்கிறாங்க. இப்போ மின்னோட்ட பாய்ச்சல் அப்படி மின்முக கூடல் சரியா செய்யுது. அதாவது தடுப்பழுத்தத்தை நான் பெருசாக கொடுக்கணும். முன்முக கூடல் இருக்கணும்னா கட்டாயம் 2 கண்டிஷன். முன்முக கூடல் பிஎன் சந்தியில முன்முக கூடல் நடைபெற வேண்டும் என்றால் 2 கண்டிஷன். ஒன்று, பேட்டரியின் முடிவிடமான பிளஸ் வந்து பேட்டரியின் முடிவிடமான நேர் முடிவிடம் வந்து பிஎன் சந்தியினுடைய பி வகை, அதாவது நேர் முடிவிடத்தோட பி முடிவிடத்தோடையும், பேட்டரியினுடைய மறை முடிவிடம்
பிஎன் சந்தியினுடைய மறைமுடிவிடத்தோடையும் இணைக்கப்பட வேண்டும். ரைட், பேட்டரியை வந்து சரியாக கனெக்ட் பண்ண வேணும். அது முதலாவது கண்டிஷன். அடுத்த கண்டிஷன், பிஎன் சந்தியின் தடுப்பழுத்தத்தை விட பெரிய அழுத்தத்தை வழங்கல் அழுத்தம் பேட்டரியிலிருந்து வழங்கப்பட வேண்டும். ரைட், வழங்கல் அழுத்தமாக இருக்கக்கூடிய அந்த பேட்டரியிலிருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தம் வந்து கட்டாயம் பெரிய அழுத்தமாக இருக்கும். இந்த 2 கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் முன்மோக்கூடல் சரியா வேலை செய்யும். ரைட், ஓகே. இப்போ அப்படி வேலை செய்யக்கூடிய ஒரு முறை தான் இங்கே காட்டப்பட்டிருக்கு. பாருங்க, BV2 பேட்டரி 2ல இருந்து கொடுக்கப்படுற அழுத்தம் இங்கே கிடக்கு. பாருங்க, பேட்டரி 2 இந்த பேட்டரியால கொடுக்கப்படுற அழுத்தம் இப்போ 2 பேட்டரியை கொடுத்து கனெக்ட் பண்ணி இருக்குது. அப்போ பேட்டரி 2ஆல கொடுக்கப்படுற அழுத்தம் வந்து 0.7 வோல்டேஜை விட பெருசு. தடுப்பழுத்தத்தை விட பெரிய ஒரு அழுத்தத்தை வழங்கல் அழுத்தம் கொடுக்குறபடியால இங்க மின்னோட்ட பாய்ச்சல் நடக்கும். ரைட், அப்ப பாசிட்டிவ் இங்க இருக்கு, பேட்டரியினுடைய பாசிட்டிவ் இங்க இருக்குது, பேட்டரியினுடைய நெகட்டிவ் இங்க இருக்குது. பேட்டரியினுடைய பாசிட்டிவ் வந்து குறைகடத்தினுடைய பாசிட்டிவ், பிஎன் சந்தியினுடைய பாசிட்டிவ் கூட இணைக்கப்பட்டிருக்காங்க. இது குறைகடத்தி கிடையாது, பிஎன் சந்தி. ரைட், இது வந்து பிஎன் சந்தி ஜங்ஷன், பிஎன் ஜங்ஷன் சொல்றது. பிஎன் ஜங்ஷனுக்குள்ளால வந்து இந்த இப்போ பொது துளைகள் மூவ் பண்றது, துளைகள் தான் இது மூவ் பண்றது. பொது மின்னோட்ட பாய்ச்சல்ன்றது பாசிட்டிவ் சார்ஜ் என்ன. அப்ப துளைகள் மூவ் ஆகுறது தான் இங்க கலைக்கிறேன். இப்படி துளைகள் மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகுது. ரைட், இந்த இடத்துல துளைகள் உள்ளுக்கால போகும் என்ன, போய் இங்க இருக்கிற துளைகள் எல்லாம் இப்படி இலத்திரனை தேடி போகும். அப்படி இங்க இருக்கிற இலத்திரங்கள் இப்படி வந்து துளைகள் இப்படி வந்து மைனஸ்ல முடிக்கும். ரைட், துளைகள் இப்படி போகும். அப்ப இலத்திரங்கள் எப்படி போக முடியும், இலத்திரங்கள் மைனஸ்ல இருந்து வலிக்கணும். இப்ப இங்க இருந்தால் இலத்திரங்களுடைய பாய்ச்சல் நடக்கும். இலத்திரங்கள் இப்படி வலிக்கிட்டு இப்படி வலிக்கிட்டு இப்படி வலிக்கிட்டு, ரைட், இலத்திரங்கள் எல்லாம் பாருங்க இப்படி இந்த துளையை தேடி போகும். அது மாதிரி இந்த இலத்திரனும் இப்படி துளையை தேடி போகும். அப்ப இப்படி அவையின் ஃப்ளோ நடந்து இதுக்குள்ளாலதான் இலத்திரங்களுடைய வெளியேறும். இலத்திரங்கள் இப்படி வெளியேறி இங்க பிளஸத்தோடும். ஆக இங்க வந்து தடுப்பழுத்தத்தை விட பெரிய அழுத்தம் வழங்கல் அழுத்தம் இருக்கிறபடியால கட்டாயம் சுற்றில மின்னோட்ட பாய்ச்சல் நடக்கும். கட்டாயம் மின்னோட்ட பாய்ச்சல், நீங்க பாருங்க மின்னோட்ட பாய்ச்சல் இருக்கு. கட்டாயம் மின்னோட்ட பாய்ச்சல் இருக்கும். வழங்கல் அழுத்தம் வந்து தடுப்பழுத்தத்தை விட பெருசா இருக்கும். தடுப்பழுத்தம்ன்றது என்னன்னு கேட்டால் அது உங்களுக்கு கேள்வியில தருவாங்க, தராம விடலாம். சிலிக்கனாலாக்கப்பட்ட பி வகை பிஎன் சந்தி என்றால் சிலிக்கனாலாக்கப்பட்ட பிஎன் சந்தியா இருந்தால் அதனுடைய தடுப்பழுத்தம் 0.7 வோல்டேஜ். ஜெர்மானியத்தால் ஆக்கப்பட்டுள்ள பிஎன் சந்தியா இருந்தால் அதனுடைய தடுப்பழுத்தம் 0.3 வோல்டேஜ். அப்ப சிலிக்கனாலாக்கப்பட்ட சிலிக்கனாலாக்கப்பட்ட பிஎன் சந்தி என்று அவர் கேள்வியில சொன்னால் நீ கொடுக்கக்கூடிய பேட்டரியிலிருந்து கொடுக்கக்கூடிய வழங்கல் அழுத்தம் கட்டாயம் 0.7 விட பெரிய வோல்டேஜா இருக்க கட்டாயம். தடுப்பழுத்தத்தை விட பெரிய அழுத்தத்தை பிரயோகிக்கப்பட்டால் மட்டும்தான் முன்மோக்கூடல சரியாக பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் முன்மோக்கூடல பிஎன் சந்தி ஒர்க் ஆகும். ரைட், பிஎன் சந்தி எப்போ ஒர்க் ஆகும், ஒன்று முன்மோக்கூடல மட்டும்தான் ஒர்க் ஆகும். பின்மோக்கூடல பிஎன் சந்தி ஒர்க் ஆகாது. காரணம் மருதாக்கல் பிரதேசம் அகன்று போகும், மின்னோட்ட பாய்ச்சல் நடக்காது. இலத்திரன் பாய்ச்சலோ துளைகளுடைய பாய்ச்சலோ நடக்காது. குறைகடத்தி பிஎன் சந்தியை பொறுத்தவரையில மின்னோட்ட பாய்ச்சல் இருக்க வேண்டும், கட்டாயம் இலத்திரன் பாய்ச்சல் நடக்கணும் அல்லது துளை பாய்ச்சல், துளைகளினுடைய மூவ்மெண்ட்டும் இருக்கணும். ஒரு துளையும் மின்னோட்டத்துல செல்வாக்கு செலுத்தும், இலத்திரங்களும் மின்னோட்ட பாய்ச்சல செல்வாக்கு செலுத்தும். என்ன அப்ப பிஎன் சந்தியை பொறுத்தவரையில மின்னோட்ட பாய்ச்சல் நடக்க வேண்டும் என்றால் இலத்திரங்களுடைய பாய்ச்சல் நடக்க வேண்டும் அல்லது துளைகளுடைய பாய்ச்சல் நடக்க வேண்டும். ரைட், ஓகே. ஆனால் பின்முக கூடல நான் கனெக்ட் பண்ணேன். பின்முக கூடல கனெக்ட் பண்றேன்னு என்ன அர்த்தம், ஒரு பிஎன் ஜங்ஷனை வந்து பேட்டரியை வந்து வளம் மாற்றி கொடுக்குறது. பி வகைன்றது பிஎன் ஜங்ஷனுடைய பாசிட்டிவை வந்து பேட்டரியின் நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணி பேட்டரியை மாற்றி கொலை விடுற மாதிரி அப்படி யோசி. ரைட், அப்ப பிஎன் ஜங்ஷனுடைய பாசிட்டிவை பேட்டரியின் நெகட்டிவோடையும் பிஎன் ஜங்ஷனுடைய நெகட்டிவா பேட்டரியுடைய பாசிட்டிவோடையும் கனெக்ட் பண்ணி விட்டேனால் அங்கே கரண்ட் ஃப்ளோ நடக்காது. வருதாக பிரதேசம் அகன்று போகும், கரண்ட் ஃப்ளோ நடக்காது. ஆனால் பேட்டரி இப்போ மாற்றி முதல்ல இருந்தபடி இப்போ மாற்றி இப்போ முன்முக கூடல கொடுக்குறோம். முன்முக கூடல கொடுக்குறா பேட்டரியை சரியா கொடுக்குறோம். பேட்டரியினுடைய பாசிட்டிவை பிஎன் ஜங்ஷனுடைய பாசிட்டிவோடையும் பேட்டரியின் நெகட்டிவ் பிஎன் ஜங்ஷனுடைய நெகட்டிவோடையும் சரியா கொடுக்குறேன். சரியா கொள்வினாலும் எனக்கு சில நேரத்தில் மின்னோட்ட பாய்ச்சல் நடக்காது. எப்ப என்றால் தடுப்பு அழுத்தத்தை விட பெரிய அழுத்தத்தை நீ பிரயோகிக்காத விடத்து. இப்ப தடுப்பு அழுத்தம்னு ஒன்று இருக்கு. சிலிக்கான் ஆக்கப்பட்ட பிஎன் ஜங்ஷனாக இருந்தால் தடுப்பு அழுத்தம் 0.7 வோல்டேஜ். ஜெர்மானியத்தால் ஆக்கப்பட்ட பிஎன் ஜங்ஷனாக இருந்தால் தடுப்பு அழுத்தம் 0.3 வோல்டேஜ். ரைட், இதை விட இந்த தடுப்பு அழுத்தத்தை விட பெரிய அழுத்தம் வழங்கல் அழுத்தம், பேட்டரியிலிருந்து கொடுக்கப்படுற வழங்கல் அழுத்தம் தடுப்பு அழுத்தத்தை விட பிஎன் ஜங்ஷனுடைய தடுப்பு அழுத்தத்தை விட பெரிய அழுத்தமாக இருக்க வேண்டும். முதலாவது கண்டிஷன். அடுத்தது பேட்டரி சரியா கனெக்ட் பண்ணியிருக்க வேண்டும். பேட்டரியுடைய பாசிட்டிவும் பிஎன் ஜங்ஷனுடைய பாசிட்டிவும் சரியா கனெக்ட் பண்ணியிருக்க வேண்டும். ரைட், அப்படி இருந்தால் தான் அது முன்முக கூடல் சொல்றது. அப்ப முன்முக கூடல வந்து பிஎன் ஜங்ஷன் ஒர்க் ஆக வேண்டும் என்றால் ரெண்டு கண்டிஷன். ஒன்று, சரியாக முன்முக கூடல பேட்டரி பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தது தடுப்பழுத்தத்தை விட பெரிய அழுத்தத்தை வழங்கல் அழுத்தமாக பேட்டரியிலிருந்து வழங்கப்பட வேண்டும். ஓகே, நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலத்திரனியல் என்ற பாடத்தில் உள்ள கடந்த வகுப்புகளையும் சேர்த்து நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். ரைட், இலத்திரனியலுக்கான அறிமுகம் என்ற பகுதியில் வந்து ஒரு மின் கடத்துதிறனின் அடிப்படையில் சகல சடப்பொருட்களை 3 வகையாக பிரிக்கலாம். மின் கடத்திகள், மின் காவிலிகள், குறைகடத்திகள் என்று சொல்லி இந்த குறைகடத்திகள் தான் இலத்திரனியலுக்கான அடிப்படையான விஷயம் என்று பார்த்தாங்க. குறைகடத்திகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு உள்ளீட்டு குறைகடத்திகள், வெளியீட்டு குறைகடத்திகள் சொல்லி 2 டைப் இருக்குது. சிலிக்கனால், அதாவது தூய சிலிக்கனால் என்று சொல்ல முடியாது, தூய ஒரே வகையான அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்காங்க. ரைட், இயற்கையாக கிடைக்கக்கூடிய சிலிக்கன் அல்லது ஜெர்மானியத்தால ஒரே அணுக்களால் ஆக்கப்பட்டுள்ள, கலப்படம் எதுவும் இல்லாமல் ஒரே அணுக்களால் ஆக்கப்பட்டுள்ளவை வந்து தூய உள்ளீட்டு குறைகடத்திகள் என்று சொல்லுவோம். ரைட், அது மாதிரி வெளியீட்டு குறைகடத்திகள் என்னன்னு கேட்டால்
கலப்படம் செய்யணும். மாசாக்கள் கலப்படம் என்று சொல்ல பாவிக்கக்கூடாது, மாசாக்கள் அல்லது மாசூட்டல் என்று சொல்லணும். ரைட், மாசூட்டல் செய்யப்பட்டு ஒரு அணு சாலகத்தோட இன்னொரு அணு சாலகத்தை மிக்ஸ் பண்ணி நாங்கள் எடுக்கக்கூடியது வெளியீட்டு வகை குறைக்கடத்தி. இந்த வெளியீட்டு வகை குறைக்கடத்தில் தான் 2 டைப்பாக இருக்கும். பி டைப் வெளியீட்டு குறைக்கடத்தி, என் டைப் வெளியீட்டு குறைக்கடத்தி. ரைட், பி டைப் குறைக்கடத்தி, என் டைப் குறைக்கடத்தி. பி டைப் குறைக்கடத்தி எப்படி எடுக்கிறேன்னு கேட்டால் சிலிக்கனோட போஸ்பரஸை மிக்ஸ் பண்ணுறது. ரைட், சிலிக்கனோட போரனை மிக்ஸ் பண்ணி பி டைப் எடுக்கிறது. ரைட், சிலிக்கனோட போரனை மிக்ஸ் பண்ணி ஒரு வெற்றிடம் உருவா அப்படி நிறைய வெற்றிடங்கள் உருவாக்கி எங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். ரைட், அப்போ பி வகை குறைக்கடத்தி அங்கே கிடைக்கும். என் வகை குறைக்கடத்தி எப்படி எடுக்கிறேன், சிலிக்கனோட போஸ்பரஸை மிக்ஸ் பண்ணக்கூட எனக்கு 1 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அங்கே ஒரு என் டைப் கிடைக்கும். அப்போ பி டைப்பும் என் டைப்பையும் வச்சு நாங்கள் அதை வந்து ஒன்று கனெக்ட் பண்ணி பிஎன் ஜங்ஷன் உருவாக்குனாங்க. பிஎன் ஜங்ஷனுக்குள்ள முன்முக கூடல் பின்முக கூடல். முன்முக கூடல் வந்து எப்படி செய்யறது, பின்முக கூடல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பலம் மாற்றி கொடுக்குறது. முன்முக கூடல் செய்யணும். முன்முக கூடல் எப்படி செய்யணும் என்று கேட்டால் தடுப்பு அழுத்தத்தை விட பெரிய அழுத்தத்தை கொடுக்கணும், சரியாக பேட்டரியை கனெக்ட் பண்ணுவோம். பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து பிஎன் ஜங்ஷனுடைய பாசிட்டிவோட சரியாக கனெக்ட் பண்ணியிருக்கோன்றதை பார்த்து முன்முக கூடலில் மட்டும்தான் மின்னோட்ட பாய்ச்சல் நடக்கும், பின்முக கூடலில் மின்னோட்ட பாய்ச்சல் நடக்காது. இதை வச்சு கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அடிப்படையான இலத்திரனியல் சாதனம் தான் இருவாயிகள், டயோட். இந்த டயோட் வந்து நிறைய இலத்திரனியல் சாதனங்கள்ல டிவியாக இருக்கலாம், ரேடியோவாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், அல்லது மொபைல் ஃபோனாக இருக்கலாம், நிறைய சாதனங்களில் இலத்திரனியல் சாதனங்களில் பயன்படுத்தப்படுற அடிப்படையான ஒரு துணை உறுப்பு இருவாயிகள். சோலார் சிஸ்டமாக இருக்கலாம், டோர்ச் லைட்டாக இருக்கலாம், நிறைய. ரைட், ஓகே, அதை பற்றின அடிப்படையான விஷயங்கள் நாங்கள் இது வரைக்கும் படிச்சுட்டோம். இப்போ இருவாயிகள் எப்படி ஒர்க்காது, இருவாயு எப்படி உருவாக்கப்படுது, அது எப்படி ஒர்க்காது, இந்த பிஎன் ஜங்ஷன் தான் அடிப்படை. பிஎன் ஜங்ஷனை வச்சுக்கொண்டு இருவாயிகள் எப்படி உருவாகுது, அது எப்படி ஒர்க்காகுன்றத பற்றி நாங்கள் தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் தெளிவாக டீப்பாக கதைப்போம். ரைட், ஓகே, இதுவரை என்ன சின்ன மாணவர்களுக்கு நன்றி மாணவர்கள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.